ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேரட் சாதம் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். தாளிப்புக்கு சோம்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கீராமல் போட்டிருக்கேன், சும்மா கலருக்கு தான் போட்டிருக்கோம். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குவோம், நல்லா வதக்கி விட்டுருவோம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேரட் துருவிய கேரட்டை வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இது மிளகாத்தூள் 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு கொஞ்சம் 3/4 வேக்காடோட இருந்தால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு நான் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். அந்த சாதத்தை எடுத்து அதில் போட்டு கிளறி நம்ம எடுத்தோம்னா கேரட் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.